ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அவளோடு காத்திருக்கிற, பார்க்க எண்ணுகிற இந்த செய்தியானது உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் அபரிமிதமாய் என்னை ஆட்கொண்டு நல்ல வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் அனுகிரகம் பண்ண வேண்டுமா, அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பான மகிமை டிவி நேயர்களே, இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க அவளோடு கூட இருக்கிற உங்களோடு கூட பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த தேவன் என்னை தம்முடைய கிருபையினாலே நிரப்புவாராக. இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, எழுந்து வா, எழுந்து பிரகாசி, எழுந்து வா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் அநேக நேரங்களிலே நாம் சொல்லுவது, நான் சிறையிருப்பிலே இருக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காலங்களிலும் சிறையிருப்பின் அனுபவங்கள் நாம் கடந்து வந்ததை எண்ணுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லது இப்பொழுது வாழ்கிற நம்முடைய வாழ்வே சிறையிருப்பு நிறைந்த ஒரு வாழ்வாக காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையிலே நீங்கள் கவனமாயிருங்கள். ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையில எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் சிறையிருப்பிலே அமிழ்ந்து விடாதபடி காக்கிற கர்த்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சிறையிருப்பின் காலங்களை தேவன் கொடுக்கிறார் அல்லது கட்டளையிடுகிறார். இது கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வேரூன்றி தழைப்பதற்கு அல்லது எழுந்து பிரகாசிப்பதற்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு சிச்சையான காரியம் என்று கூட நாம் எண்ணலாம். தவறு செய்கின்ற காலங்களிலே தேவன் அநேகருக்கு தம்முடைய முகத்தை மறைக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். சிறையிருப்பின் நாட்களிலே மனுஷன், என்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எனக்கு கொடுத்திருக்கிறேனே என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் அதிகமான பேரை நாம் பார்க்கிறோம் அல்லது கேள்விப்படுகிறோம், அல்லது அவருடைய வார்த்தைகளை நாம கேட்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சிறையிருப்பின் நாட்களிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற செய்தியையும் வார்த்தைகளையும் நமக்குள்ளாக கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நாம் கவனிக்கிற, கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். நீங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு, உங்களோடு கூட நடப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த முடிந்த அந்த நேரத்திலே சீஷர்கள் பட்ட பாடுகள் உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? மிகப்பெரிய ஒரு சிறையிருப்பு. அவர்கள் ஆங்காங்கே கலங்கி தவித்து பிரிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமாம்,
அப்படித்தான் ரெண்டு பேரு ஒரு ஊருக்கு அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. எதை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே போயிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்துல ஒரு கலக்கங்க, ஒரு திகில், ஒரு பயம். ஆமா, அநேகர் வீடுகளை பூட்டி அமர்ந்திருந்து என்ன செய்வது என்பதை தெரியாதபடி திகைத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் அப்படிதான் உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா ரெண்டு பேர் அவர்கள் திகைத்தவர்களாக நடந்து செல்லும் போது நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து சென்றார். ஆமா, இதுதாங்க சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஒரு அடையாளம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆமா, இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒன்றும் அறியாதவர் போல கேட்டுக்கொண்டே நடந்தார். அவர்களுக்கு சில வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். அப்பொழுது கூட அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. விலகி செல்லுகிறவராக காணப்பட்டார். அழைத்தார்கள், அவர்களோடு கூட போனார். அவர்கள் அமர்ந்து இருக்கும் போது தன்னை தேவன் வெளிப்படுத்தினார், மறைந்து போனார். ஆமா, ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முடிவு இதோட முடிந்து விடுகிறதா என சிந்தித்து கலங்குகிற அந்த வேளையில் கூட ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார். மறந்து போகாதீங்க, உங்களுக்கென்று தேவன் ஒரு விடிவு காலத்தை, ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அநேக காரியங்களிலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவராகத்தான் இருக்கிறார். இன்றைய அந்த செய்தியின் சாராம்சமாக எடுத்துக்கொண்ட அந்த பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 11-13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். சிறையிருப்பு எப்படி இருக்கும், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அந்த வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அதிலே எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமிலிருந்து சிறைப்பட்டு போன தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மூப்பர்களுக்கு, அவர்களோடு கூட சென்ற ஒவ்வொருவருக்கும் அந்த 4 வசனத்தை அப்படி பட்டியல் எழுதுகிறார். அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பின் தேசத்திலே நீங்கள் வீடுகளை கட்டுங்கள், தோட்டங்களை நாட்டுங்கள், கனிகளை சாப்பிடுங்கள், வளர்ந்து பெருகுங்கள் என்று எழுதுகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமா, இது ஆண்டவருடைய வெளிப்பாடு. சிறையிருப்பின் நாட்களிலே உட்கார்ந்து ஏங்கி அழாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருங்க. அநேகர் சொல்லுவாங்க, இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சிறை இருப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஒத்தாசையோடு அந்த சிறை இருப்பை மாற்றுவதற்குரிய தருணங்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிறது. ஆமாம், மனைவியால் கணவனுக்கோ அல்லது கணவனால மனைவிக்கோ, பிள்ளைகளால் பெற்றோருக்கோ அல்லது பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கோ ஒரு சிறையிருப்பு இருக்குமானா நீங்கள் தாங்க பொறுமையாக இருக்கும். அந்த சிறையிருப்பை நீங்கள் மாற்றணும். அந்த இடத்துல நான் சிறையிருப்பில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க போகிறவங்ககிட்டலாம் பேசிட்டு கலங்கி இருக்காதுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? வீடுகளை கட்டுங்க இல்லையா, தோட்டங்களை நாட்டுங்க, கனிகளை புசியுங்கள், வளர்ந்து பெறுவீங்க. உங்க கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எவைகளை நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை நீங்க சிறப்பா செய்யுங்க. ஆண்டோடு பேசி நீங்க சிறப்பா செய்யுங்க. நான் சிறையிருப்பில் இருக்கேன் அப்படி சொல்லி நீங்க மாண்டு போகாதீங்க.
கலங்கி அழாதீர்கள். யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு உதவி செய். உலகம் உங்களை கண்டு இல்லையா கொக்கரிக்கோங்க, கைவிட்டோம். ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரை நம்பி உங்களுடைய காரியங்களை செய்துட்டு கிதியோன் என்ன செய்தான் பார்த்தீங்களா? சிறையிருப்பு தான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கிற கதிர்களை கூட அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அவ்வளவு பெரிய சிறையிருப்பு தான். கலங்கன அவன் தான் கதிர்களை எல்லாம் கூட்டி சேர்த்தான், போரடித்தான், வீட்டுக்கு கொண்டு போக ஆயத்தமாயிட்டு இருக்கான். அவனுக்குதாக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. நான் சிறையிருப்பில் இருக்கிறேன் சொல்லிட்டு நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்படும்? வெளிப்பட முடியாத, வெளிப்படக்கூடிய அல்லது தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுமானா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களிடம் இருக்காத. ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள் தேவை. உங்களுடைய மனது இறுகி போகுமானா எதையுமே கேட்கக்கூடிய அந்த ஆர்வம் உங்களுக்குள்ளாக இருக்காது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே இருக்காது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லையானா எப்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள்? கவனமா இருங்க தேவனுடைய பிள்ளைகளை. உங்களுடைய வேலைகளை நீங்க நேர்மையாக நேர்த்தியாக செய்து கொண்டே இருங்க. அதில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிங்க. ஒரு இடத்துல நீங்க வேலை செய்துட்டு இருக்கீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையும் உத்தமா நீங்க வேலை செய்த உடனே உங்களை முதலாளியும் உங்களோடு கூட பணி செய்கின்ற பிள்ளைகளும் உங்களை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கீங்களா? இல்லை. எவன் ரொம்ப திருடிட்டு இருக்கானோ, எவன் பொய் பேசிட்டு இருக்கானோ, பொருளை பண்ணிட்டு இருக்கிறானோ அவனோடு கூட தான் எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. நீங்கள் தனிமையாகத்தான் இருப்பீர்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்னை தனிமைப்படுத்துகிறார்கள் என்று ஒதுக்கிடாலாமா? செய்யுங்க. அந்த இடத்துல இருந்து நேர்த்தியாக உங்களுடைய காரியங்களை நீங்க செய்யுங்கள். இருக்கின்ற இடங்களிலே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அறிவு, ஞானம், புத்தி, வல்லமையை கொண்டு செயல்படுங்க. உங்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். செய்கின்ற காரியங்களிலே தேவன் உங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுவார். அப்படியானா சிறையிருப்பு என்று சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்ய ஆவலுள்ள பிள்ளைகளாக இருங்க. சபைகள்ல பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லி நீங்க சபைக்கு போறீங்களா? அந்த எண்ணத்தை இன்னையிலிருந்து விட்டுருங்க. எல்லாரும் ஏதோ அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்க குடும்பத்துல நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? பணி செய்கின்ற இடங்களிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் பிரியமா நடக்க ஆவலுள்ள பிள்ளைகளாக நீங்க இருங்க. நம்பர் 1. 2வது, உங்களுடைய காரியத்துல நீங்க கவனமா இருங்க. நீங்க கவனமா இருங்க. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்துல அந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உங்களை உயர்த்தும். நிச்சயமாக உங்களை உயர்த்தும். நீங்க கவலையே படாதீர்கள். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். சிறையிருப்பு தேசத்துல நீங்க போங்க, வீடுகளை கட்டுங்க, தோட்டங்களை நாட்டுங்க, கனிகளை புசியுங்க, விருத்தி அடையுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ தோட்டங்களை நாட்டுவது, வீடுகளை கட்டுவது, கனிகளை புசிப்பது, விருத்தி அடைவது மிக எளிது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் கடினம் இருக்கத்தான் செய்யுது. தேவனுடைய ஒத்தாசை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட பேசி செய்யுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில இல்லையா, எனக்கு குழந்தை பாக்கி இல்லையே அப்படின்னு கலங்குற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, குழந்தை பாக்கியம் வந்துச்சு, என் பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்க,
இல்லை சரியா பலன் இல்லை அவனுக்கு, அப்படி சொல்லி நிறைய காரியங்களை அவங்க அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களுடைய சிறை இருப்பில் நீங்க என்ன செய்யணும், அந்த பிள்ளைகள் முன்பாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பார். ஆமா, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா வழியிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். வேலை கிடைக்கல, திருமணமாக இல்லை, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தாச்சு, ஒரு பிரச்சனையாகவே இருக்கு, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அப்படி சொல்லி நீங்கள் சிறையிருப்பு எண்ணி எண்ணி கலங்கி மாய்ந்து போகாதீர்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுது. இப்போ சர்வ வல்லவருடைய நிழல்ல நீங்க இருங்க, ஆண்டவருடைய மறைவில் இருங்க. ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போயிடாங்க. என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போறீங்களோ அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம் தான். அந்த சாபம் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், ஆண்டவருடைய மறைவிலேயே இருங்க, உன்னதமானவருடைய மறைவிலேயே இருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா? இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அதே எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் இருக்கிற இடத்தினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த பட்டண சமாதானம் இருந்தா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சபையினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊரினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேசத்தினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் இருக்கிற இடம் முழுவதும் சமாதானமாக இருக்க வேண்டும். இல்லையானா சமாதானம் இருக்காதுங்க. உலகம் கலவர நிறைந்த உலகமாக காணப்படுகிறது. ஆமா, எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் சண்டை சச்சரவு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேசத்தினுடைய சமாதானத்திற்காக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய காரியத்திற்காக மாத்திரம்தான் ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய காரியத்திற்காக மாத்திரம்தான் ஜெபிக்கிறீர்கள்? இல்லை இல்லை, அந்த ஜெபம் போதாது. தேசத்தினுடைய சமாதானத்திற்காக ஜெபியுங்க. ஒவ்வொரு நாளும் நன்றாக ஜெபி. நீங்கள் வாழ்கிற பட்டணத்திற்காக ஜெபித்தீர்களானால் நீங்கள் அந்த இடத்துல சமாதானமாக இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. எல்லா குடும்பங்களிலும் பிள்ளைகள் பெற்றோர் சமாதானமாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றீர்களா? இல்லை. அதற்கு காரணம் யாரு? நாம தானே, நீங்க தானே, நம் ஒவ்வொருவர் தானே. சமாதானத்திற்கு காரணராகிய ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்கள் எங்களிலே சமாதானம் இல்லை அப்படி சொல்வீர்களானா அதுல என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. வேண்டிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும், நான் வாழ்கிற இந்த இடம் சமாதானமாக இருக்கட்டும், என்னுடைய சபையிலே சமாதானம் இருக்கட்டும், சண்டையே வேண்டாம் ஆண்டவரே. 1000 பேர் இருக்கிறோமா, 10 பேர் இருக்கிறோமா, 100 பேர் இருக்கிறோமா, 1,00,000 பேர் இருக்கிறோமா, என்னுடைய திருச்சபையில சமாதானம் இருக்கட்டும். எத்தனை குரூப்பு, நீங்க எத்தனை, எந்த குரூப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் கேட்கிற அந்த கேள்வி இனி வேண்டாம். சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமா, ஆண்டவர் நமக்கென்று ஆசாரியர்களை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். கொடுக்கும்படியாய் ஜெபியுங்க. யாருமே கட்சியை வேண்டாம், ஆண்டவர் ஒருவர் போதும் அப்படின்னு நீங்க காத்துருங்க. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து தேவனை நோக்கி அமர்ந்துருங்க. ஆண்டவரே சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவர், எந்த சச்சரவும் வேண்டாம், ஒரு மன ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவர். 2-3 பேர் எங்கே என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு இருக்கின்றார்களோ அந்த இடத்துல நான் வருவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனம் இல்லையானா, ஒற்றுமை இல்லையானா ஆண்டவர் வரமாட்டார் இல்லையா? 1000 மணி நேரம் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. ஒரு மன ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் ஜெபித்து பாருங்க.
நீ உன்னுடைய காணிக்கையை விடத்தில் வந்து செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கும் உனக்கும் இடையில சமாதானம் இல்லையா இல்லையா, அதை அங்கே வெளியே வச்சிருப்போம், போடாத, போ, ஒப்புரவு வாங்கிட்டு வந்து போடு, அப்பந்தான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை என் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ சந்தோஷமா ஆலயத்துக்கு போகிறோம், எவ்வளோ ஆர்வமாக காணிக்கைகளை படைக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் படைக்கிற அந்த நேரம் எவ்வளோ சந்தோஷமான காரியம். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். சமாதானம் இல்லையா, அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லையானா அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? எவ்வளவு கோடி கோடியாக கொடுத்தாலும் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்க. சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கு. சண்டை சச்சரவுகளை யாருமே நம்ம பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்கள் குடும்பத்தில் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கின்றீர்களா? அண்ணன் தம்பிக்குள்ளாக, அக்கா தங்கச்சிக்குள்ளாக, இல்லையா, குடும்பத்திற்குள்ளாக, தாய்க்காக, தகப்பனுக்காக, பிள்ளைகளுக்காக, இவர்களுக்கு இடையே சமாதானம் பண்ணுகின்ற பிள்ளைகளாக நீங்க இருங்க. இந்த குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, ஏன் சொல்றீங்க? நீங்கள் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம் தெரியுமா? இல்லை, உங்களுக்குள்ளாக சமாதானம் இருக்குமா? பட்டணத்திலே சமாதானம் இருக்குமானால் நீங்கள் சமாதானம் உள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள். சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுங்கள். அதுதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பவுல் அப்போஸ்தலர் இப்போ ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். எல்லா மனுஷருக்காக கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு எல்லா மனுஷருக்காக எனக்கு ஜெபிங்க. கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் விண்ணப்பம் செய்யுங்க. கலவரம் இருக்கு அப்படி சொல்லாதீங்க. இது என்ன கலிகாலம் ஆயிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டாம். இல்லையா, நாட்டில் ஒரு பிரச்சனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, கேள்விப்படுகின்றீர்களா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து விட்டு போட்டு நீங்கள் ஜெபிங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த கலகத்தை, அந்த கலவரத்தை அடக்கிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமாம், நிச்சயமாக தேவன் உங்களுக்கு இறங்குவார். நமது வாழ்வுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திற்காக, ஆண்டவருக்காக வாழ்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்பொழுது எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆண்டவர் நம்ம மேல எப்படி ஒரு நினைவை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? நாம் என்ன நினைச்சிருக்கிறோமோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் நம்ம மீது நினைவாக இருக்கிறார். அதாங்க உங்களை தேடிட்டே இருக்கிறார், உங்களை தேடிக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்கள் தான் ஆண்டவருடைய உடன் இருப்பை, அழைப்பை ஏற்றுக்கொள்வது இல்லை. எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லி அழுதுட்டுருக்கேன். இல்லை, உங்களோடு கூட இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நினைவுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நினைப்பதற்கு, வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள ஆண்டவர். ஆமாண்டவரே, ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இல்லையா, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வாருங்க, எழுந்து வாருங்க, எழும்பி பிரகாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தம் இல்லை பரலோக தகப்பனே, இந்த செய்தி நேரத்திற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர் எது நிமித்தமாக இருந்தாலும் அவைகளை நீர் காண்கிற ஆண்டவரை இருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய அந்த நினைவுகள்
இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய நினைவுகள், உம்முடைய பார்வை, உம்முடைய எண்ணம், உம்முடைய ஆவல் ஆண்டவரே தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய்களே, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானவைகளே என்று உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மீது ஆண்டவரை நம்பிக்கையோடு செய்தியை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா, வாழ்க்கையில் வருகிற சிறை இருப்பிலிருந்து உம்மீது கொண்ட ஆண்டவரின் நம்பிக்கையினாலே மீண்டு எழுந்து வர உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. நீர் பலப்படுத்துகிற ஆண்டவராக இருப்பதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த காரியமாக இருந்தாலும் சரியப்பா, வியாதியாக இருந்தாலும் சரி, கவலைகளாக இருந்தாலும் சரி, பலவீனங்களாக இருந்தாலும் சரி, சுகவீனங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஞானம், அறிவு, புத்தி, வல்லமை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நீ தொடுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையோடு எழும்பி தன்னுடைய காரியங்களை நடப்பிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, அருமையான இந்த மகிமை டிவிக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. அருமையான மகனை ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பொருளையும் ஆசீர்வதிங்க, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய சமூகம் ஒவ்வொரு காரியத்திலும் இவர்களுக்கு முன்பாக செல்லட்டும். இந்த பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.